அன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதிகுட்டியோட கெட்டப் பாருங்கள். கேக்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது கேக்கு. நான் அதிகுட்டி அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் கேக் செட் பண்ணுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த கேக்கு வந்து என்ன தீமுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கார்ட்டூன் பேர் தெரியலை. ஸோ ஆனால் கேக் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இதுதான் பர்த்டே பாய். இவங்க தான் பர்த்டே பாயோட அம்மா. ஸோ இவங்க தான் எங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆயிடுச்சு நிறையா பேர் இருந்தனால. கேக் கட்டிங்க்கு கேக்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கேக்லாம் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பைட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதிகுட்டி பார்த்திங்கன்னா அங்கே கேண்டில் ப்ளோ பண்ணோன்னே அவனுக்கு வந்து அது சாமி சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபயரை பார்த்தாலே சாமின்றுவான் அப்போலாம். கேக் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அதிகுட்டி சார்பாக நாங்களுமே அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அவன் ரொம்ப ஹாப்பி அந்த கிஃப்ட்டில். நம்மளோட ஹவுஸ்மேட் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபுல் லேடீஸ் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸில். ஸோ அதுதான் நாங்கள் கத்திக்கிட்டே கிடந்தோம். ஆனால் நல்லா இருந்தது. சூப்பராக ஜாலியாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. நாங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் மாடியில் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதிகுட்டி பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி. அவனுக்கு மாடினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாருங்கள் அவனோட கெட்டப்புக்கும் ஆளும் சுற்றி சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருந்தான். மாடியில் இது வந்து ஃபஸ்ட் டைமு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றது. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி இருந்தது. ஃபங்க்ஷன்னா இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படியே அதிகுட்டியுமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன், அப்புறம் ரைத்தா, அப்புறம் எக்கு, அப்புறம் வந்து பிரிஞ்சால் கறி ஏதோ வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது சாப்பிடும்போது. ஆனால் ஆன்ட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிரியாணி வச்சிட்டாங்க எல்லாருக்கும். ஸோ ஆனால் சாப்பிட தான் முடியல. ஆனாலும் பிரியாணி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன ஒரு கேஷுவலாக வீடியோ எடுங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே. அப்புறம் வந்து இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிஸ் இவங்க தான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபுட்டெல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு சாப்பிட. அப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட் பாருங்கள், ரொம்ப